ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இது சிவபுராணத்தில் வரும் மணிமணியான வார்த்தை. மாணிக்க வாசகரின் வார்த்தை. புகழ் கொண்ட திருவாசகத்தை பந்த வள்ளல். திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது சத்திய சொல். 12 திருமுறைகளில் இவருடையது 8ஆம் திருமுறையாக கொள்ளப்படுகிறது. திருவருட்பா வடலூர் ராமலிங்க அடிகளார் வள்ளலாரின் திருவருட்பா. இந்த திருவாசகத்தின் குழந்தை என்றே சமயத்தவரால் கொண்டாடப்படுகிறது. திருவாசகத்தின் சிவபுராணத்தை எழுதியதே தில்லை ஆடல்வல்லோன் என்கிறார்கள். தில்லை சிதம்பரம் சைவ சமய சித்தாந்தத்தின் தலைமை பீடமாகவே கொள்ளப்படுகிறது. அங்கு ரத்ன சபாபதி என்பதே அந்த சிவத்திற்கு பெயர். காலை 11 மணி வாக்கில் பூஜையில் அங்கு உள்ள ஸ்படிகம் லிங்கத்திற்கு முன்பின்னாக தீபத்தை காண்பிக்க ரத்தினம் போலும் அந்த ஸ்படிகலிங்கம் மாறும். நம் கண்முன்னே ஒரு க்ஷணத்தில் தோன்றி மறையும். காண கிடைத்தவர்கள் பாக்யவான்கள். இதே விதத்தில்தான் அந்த விண்வெளியில் களிநடனம் தினம் தினம் நடக்கின்றது. அதே நிறத்தில் என்பதுதான் இதிலுள்ள விந்தை. சொல்லி வைத்தாற் போலே தில்லையம்பலமும் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாயத்தை குறிக்கின்றது. அப்படியென்றால் சமீபத்திய இயற்பியல் ஆய்வுகளில் பற்பல விஷயங்கள் புதிதாக கண்டறிந்து கொண்டே செல்கிறார்கள். அதில் பிரதானமான சிலவற்றை பார்த்தால் இது அத்தனையும் நம் முன்னோர்கள் கண்டறிந்து கூறியதாகவே இருக்கிறது. உதாரணமாக நம் பூமியில் மற்றொரு உட்கோளம் இருக்கிறது என்கிறார்கள். அது அவர்கள் சொன்னது போல் வர்ணனை செய்தது போல் பாதாள உலகிற்கு சமமாக இருக்கின்றது. நம் பூமி பந்து போல் கோடானு கோடி கிரகங்களில் நிரம்பும் அளவிற்கு தண்ணீர் விண்வெளி பால்வீதியில் இருக்கிறது என்று ஆதாரபூர்வமாக கண்டறிந்திருக்கிறார்கள். நம்மவர்கள் இதற்கு விரஜா நதி என்று பெயரை வைத்திருக்கிறார்கள். யுரேனஸ் என பெயரிடப்பட்ட கோளின் துணைக்கோளாக நிலாவாக சற்றேறக்குறைய 137 நிலா இருப்பதாகவும் அதில் மீத்தேன் வாயு உட்பட உறைபனியாக தண்ணீர் இருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன என்று அமெரிக்கர்கள் அனுப்பி வைத்திருக்கும் வாயேஜர் 2 கண்டறிந்து சொல்கிறது. மனிதனால் உருவாக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்ட பொருட்களில் வாயேஜர் 1 மாத்திரமே சூரிய மண்டலத்தை கடந்து சென்றிருக்கும் முதல் பொருள். இவை எல்லாவற்றையும் தாண்டி சமீப காலங்களில் மிகவும் பிரபலமாக அடிபடும் பெயர் கருந்துளை, பிளாக் ஹோல். இந்த அண்டம் முழுவதும் விழுங்கிடக்கூடியதே என்றவர்கள் தற்போது அதனை அக்கருத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது நாம் தற்சமயம் இருப்பதே அந்த கருந்துளையினுள்ளேதான் என்கிறார்கள். இயற்பியலில் இது மிக மிக முக்கியமான விஷயம். பிரபஞ்சம், இந்த பெருவெளி, பிக் பேங் தியரி எல்லாம் மீண்டும் ஒரு முறை தலைகீழ் மாற்றம் காணும் விதத்தில் சிலவற்றை ஆதாரபூர்வமாக கண்டறிந்திருக்கிறார்கள் விண்வெளியில். கருந்துளையிலிருந்து, அதாவது கருந்துளை மையத்திலிருந்து அதன் விளிம்பு வரை உள்ள தூரம் 16 பில்லியன் ஒளியாண்டுகள். அதாவது நாம் நிலாவிற்கு சென்ற தூரம் வெறும் 1.2 நொடி ஒளியாண்டு மட்டுமே என்றால் இதன் பிரம்மாண்டம் மிக சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். அப்படியென்றால் இந்த பிரபஞ்சத்தில் பால்வீதியில் உள்ளவற்றை முழுமையாக அறிந்து கொள்ள இன்னமும் எத்தனை காலம் பிடிக்கும் என்பதை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். அண்டத்தில் உள்ள அனைத்தும் பிண்டத்திலும் உண்டு என்று சொன்ன நம்மவர்கள் இதனையும் சொல்லி வைத்திருக்கிறார்கள், கொஞ்சம் வித்தியாசமாக. அதனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய அறிவியல் மனித மூளையால் 11 தளங்களில் உட்கிரகிக்க முடியும் என்று கண்டறிந்து அதிர்ச்சி அளிக்கிறார். 2D 3D என குறிப்பிடுவது போல் சொல்வதென்றால் 11D என்று இதனை சொல்ல வேண்டும். முப்பரிமாணத்தோடு 4ஆவதாக காலத்தை சேர்த்து ஐன்ஸ்டீன் தத்துவம் இயற்பியலையே ஆட்டம் காண செய்திருக்கும் நிலையில் இந்த 11Dயை கொண்டு காலப்பயணமும் சாத்தியமே என்கிறார்கள் அவர்கள். தற்போதைக்கு கணித சமன்பாடுகளில் இதனை மெய்ப்பித்திருக்கும் அவர்கள் இந்த 11 டைமென்ஷனில் எவை சாத்தியம் என்பது குறித்து வாயே திறக்கவில்லை. இவை அத்தனையும் நம்மவர்கள் காண்பித்துக் கொடுத்த அஷ்டமா சித்திக்குள் அடங்குகிறது என்பதே இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சமாச்சாரம். நம்மூர் சித்தர்கள் மனம், மந்திரம், மருந்திரி என 3 நம்முள் லயிக்கும் அந்த பரத்தை, சிவத்தை, பேரண்ட பெருவெளியை காண முடியும் என்றனர். மனதிற்கு தனி வழி. மருந்து இன்றைய தேதியில் அது போதை லாகரி வஸ்துக்களாக மாற்றம் கண்டிருக்கிறது. மந்திரம் இது ஒலிக்கோர்வை ஒரே லயத்தில் ஒலிக்கும் சமயத்தில் நம்முள்ளும் அந்த பிரபஞ்ச லயம் சித்திக்கும் என்பதை கண்டறிந்து கணக்கிட்டு தந்திருக்கிறார். அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த யோக சாதனை சாஸ்திரங்களாக பொதிந்து கிடக்கின்றன. சிவத்தை உணர்ந்தவர்களுக்கு பால்வீதியில் பள்ளி கொண்ட பரம் எது என்பது தானாகவே புரியும். இதனை தன் யோக சித்தியால் திருமூலர் உணர்ந்து அதனை தன் திருமந்திரத்தில் பூடகமாக குறிப்பிட்டுள்ளார். அவர் மாத்திரமல்ல, இதே தில்லையில் அந்த ரகசியத்தை காண பதஞ்சலி முனிவரும் மற்றும் வியாக்ரபாதர் ஆகிய இருவரும் வெவ்வேறு காலத்தில் வந்து தவம் இருந்து கண்டறிந்திருக்கிறார்கள்.
பதஞ்சலி இதனை தன் யோக சூத்திரங்களாக சொல்லி வைத்திருக்கிறார். இன்று உலகில் உள்ள ஒரே யோக சாஸ்திர நூல் என்றால் அது இது மாத்திரமே. வியாகிரபாதர் என்பவரே புலிபாணி சித்தர் என்றும் அடையாளப்படுத்துகிறார்கள். இவர் இருவரையும் புடைப்பு சிற்பங்களாக பொற்சபை கதவுகளில் செதுக்கி வைத்திருக்கிறார்கள். தில்லை கோவிந்தராஜனுக்கு தனி சன்னதியே உண்டு. அவர் திருவரங்க ரங்கராஜன் போல் காட்சி கொடுத்தாலும் அவர் வேறு இவர் வேறு. பள்ளி கொண்டுள்ள பாம்பனையிலிருந்து இரண்டும் வெவ்வேறு, ஒன்றல்ல. எப்படி எந்த விதத்தில் வேறுபாடு கொள்கிறார்கள் என்பதை தங்கள் ஆத்மானுபவங்களாக மட்டுமே காண முடியும் என்று வரையறை செய்து வைத்திருந்தார்கள். ஆனால் இன்று அதனை அறிவியல் அட்டகாசமாக விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இதில் உள்ள முக்கியமான விஷயம். என்றேனும் சமயம் கிடைத்தால், சந்தர்ப்பம் அமைந்தால் தில்லை சிதம்பரத்தை சென்று பார்த்து விடுங்கள். இந்த பதிவில் திருமூலர் பள்ளிப்படுத்தப்பட்ட இடத்தை சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் தேடினால் அவரே பிரத்யட்சமாக காண்பித்துக் கொடுத்திருக்கிறார். அம்பலத்தில் ஏறி நிற்க ஒன்றுமில்லை. ஆனால் ஆழ அனுபவிக்க நிறைய உண்டாங்கு. பெரிய புராணம் கேள்விப்பட்டதுண்டா? சேக்கிழார் பெருமான் எழுதினது. இது தில்லை அம்பலத்தில் உள்ள நடராஜரே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியன் என்கிற வரியை எடுத்துக் கொடுத்து ஆரம்பித்து வைத்தார் என்கிறார்கள். கதையல்ல, நிஜம் என்பது அங்கு சென்று வந்தவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் தேடியவர்களுக்கு நிச்சயம் காண்பித்துக் கொடுத்திருக்கிறார். அதற்கு உதாரணம் ராஜராஜ சோழன் தஞ்சையில் கட்டுவித்த பெரிய கோவிலே சாட்சி. இவரால் உண்டாக்கப்பட்டதே அந்த பிரகதீஸ்வரர் ஆலயம். நம்மவர்களுக்கு கற்றலை விட உணர்தலே பிரதானம்.